Hi guys, welcome to Poorvith. So நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது வீடியோக்குள்ள போய் பாருங்க. So நம்ம வந்து இன்னைக்கு ஒருத்தர் கூட இருக்கோம். அது யார் என்றால் இவர் தான் என் அண்ணா. உங்களுக்கு நீங்களே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே. நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. நான் இன்விட்ட நினச்சி வந்துடுறேன். ஹலோ, ஐ எம் விக்னேஷ். நான் வந்து Poorvith அண்ணா. ஓகே. எஸ். ஸோ வந்து இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் படிச்சுட்டு வந்தார். இவர் என்னத்துக்கு நான் இங்கே உட்கார வச்சுருக்கோன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இவர் கூட நம்ம ஒரு Q&A செஷன் வச்சுக்க போகிறோம். என்னத்துக்குன்னா நம்ம சேனலோட ஆனிவர்சரி போன வருஷமாக எதுவுமே பண்ணன்றதுனால இந்த வருஷம் இவர் கரெக்டாக மாற்றினார். லேப் ரேட்டு இவர் தான். அதனால் இப்போ இவரை வச்சு கொஞ்சம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் கேள்வி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஏஐ வச்சு கொஸ்டின்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணேன். அவரும் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு வச்சுன்னு இருக்காரு. நீங்கள் என்ன நான் வந்து இதில் கொடுத்துருக்காம காமன் கொஸ்டின்ஸு நீங்கள் வந்து எதுக்கு நான் கொடுத்துருக்கீங்க அது சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு மேத்ஸ் கொஸ்டின் வச்சுருக்காரு எனக்கு. ஸோ ஆரம்பிக்கலாமா? சரி, யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்? நான் ஆரம்பிக்கிட்டோங்களா? What made you choose Australia for your studies? I chose Australia because it's a really nice country and there's a partnership between my current university and the university in Australia. So I chose Australia. Okay. தமிழ்ல சொல்லணுமா இங்கிலீஷ்ல சொல்லணுமா? எப்படி இருந்தாலும் ஓகே. சரி, தமிழ்ல சொல்லிடுங்க. ஓகே. கொஞ்சம் ஷார்ட்டா தமிழ்ல சொல்லிடுங்க. இதுவே திருப்பி சொல்லுங்க. தமிழ்ல சொல்லிடுங்க. ஆஸ்திரேலியா எதுக்கு சூஸ் பண்ணேன்னா வந்து ஆல்ரெடி நான் படிச்சிருந்த யூனிவர்சிட்டிக்கும் அவங்களுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தது. அதனால நான் வந்து ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணேன். How did you prepare for the move to Australia? அதாவது எப்படி வந்து நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்? எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் இயர் அரவுண்ட் மார்ச் நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். இல்லை, ஃபெப்ரவரி அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஜூன் வந்து எனக்கு அட்மிஷன் ஆர்டர் அப்புறம் வீசாலாம் வந்தது. ஜூலை நான் கிளம்பிட்டேன். ரொம்ப குயிக்காக. Was it difficult to adjust to the Australian culture and lifestyle? Not really. It was fine. அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் இல்லை. நல்லா இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் அகாமடேட்டிங். ஸோ there was no issues. Okay. What is the biggest cultural difference you noticed when you arrived in Australia? Big cultural difference is that people there are too polite and they அப்ப நம்ம ஊர்ல இருக்கவங்க பொலைட்டா இல்ல ரொம்ப பொலைட்டா. இப்போ ரோட்ல நடந்து போறேன்னா வந்து random strangers எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. even though they don't know your type. So yeah. Next question. What was this most surprising thing you learned in Australia? Most surprising thing? Yeah. I haven't learned anything surprising yet. Maybe in the future I'll learn, Yeah. for sure. How did you find accommodation and what was your experience with it? Finding accommodation was very difficult. So I went there and I stayed in an Airbnb with a bunch of people. And then we were looking for a house together. And it took us 2 weeks. We kept going to houses. We checked different apps. And finally we found a place, which is very old. Yeah. How would you describe the academic system compared to your home country, அதாவது இந்தியா? It is actually very nice because it is practical learning. நான் வந்து அங்கே போய் எக்ஸாம்லாம் இல்லை. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய பேர் ப்ராக்டிக்கல் லேர்னிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் அசைன்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலி எக்ஸாம்ஸ் இருக்காது. எவ்ரி வீக் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணால் பாஸ் மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் கிரேடுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் செட்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் இருக்கும். இது ஸ்கூல்ஸ்க்கும் வருங்களா? இல்லை ஸ்கூல்ஸ் ஐ திங்க் ஸ்கூல்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஜஸ்ட் யாராவது வந்து எக்ஸாம் வேணான்னு பார்க்குறீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு உடனே டிக்கெட் போட்டு கிளம்பிடுங்க. சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் எக்ஸாம். ஓகே. அது சும்மா கிளாஸ் டெஸ்ட் மாதிரி. What did you study and why did you choose that study? I'm doing my master's in data science
and I chose it because during my engineering I did a minor specialization in data science, so I just continued doing it for my masters. Okay. How did you manage your finances while living in Australia? So I do a part-time job at a restaurant along with my studies to maintain, you know, yeah. Wait, sorry. Wage per hour it's like 56 point something. 26 point something. Yeah, per hour. Okay. What is the cost of living like for a student in Australia? Cost of living. Ah, Cost of living. Rent will be around $200 to $250, and then living expenses will be around $150 to $200 more. So yeah, it will be around $400, $350 to $400. 11th கொஸ்டினும் 9th கொஸ்டினும் ஒரே ஆன்சர் தான். வாட் டிட் யூ ஒர்க் பார்ட் டைம் வைல் ஸ்டடிங்? ஓகே, அது 11th கொஸ்டின் வந்து இது 9th கொஸ்டின்லேயே ஆன்சர் வந்துச்சு. How supportive was your university in terms of resources and services for international students? It was very nice because there are lots of resources. They conducted a lot of introductory sessions. They have a lot of mentors who help in various parts. There's different student bodies that help in various parts that help you settle in. So yeah. Did you face any challenges with the language or communication? Not really. It's fine. Yeah. Everybody speaks English, so it's இங்கிலீஷ்ல பேசுறதுனால பிரச்சனை இல்லை. How did you make friends and socialize with people from different backgrounds? funny thing is that it's mostly Indians that I'm friends with and lots of Tamil people. So yeah, even though it's like a international program, there's a lot of Indian people. So, yeah. What are your favorite places to visit or things to do in Australia? Favorite places to visit? I don't know. Chadstone Mall is nice. The CBD is very beautiful. So there's a lot of things going in the CBD. Okay. So, yeah. Did you have any encounters with Australia's unique wildlife? Australian what? Wildlife. Unique wildlife. I've encountered a lot of spiders, but apart from that, nothing much. Big spiders. வெப் விட்டு காமிங்க. அதெல்லாம் வரல. அது வந்தாலும் வச்சு பரவாயில்ல. அண்ணா வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? How did you handle homesickness or cultural shock? Homesickness or cultural shock? When I went there, it was really busy, so I didn't really feel any of that. But like after that, during like my vacations, that's when I started feeling it a little bit. So then I came back to India. Okay. How did you? What do you think are the benefits of studying abroad, especially in Australia? Benefits. It's multicultural. So that's a big benefit. You get to interact with people from all sorts of backgrounds, from all sorts of places. That's the main thing, I guess. That's better. Yeah. And there's also practical learning. So a lot of it is hands-on, and you get actual knowledge rather than book knowledge. Okay. Can you share a memorable experience you had during your stay in Australia? Memorable experience. I went to watch F1. That was really memorable. I went to Formula 1 car racing. போனீங்களா? போனேன் இந்த வருஷம். நல்லா that was very பாத்தீங்களா இல்ல நீங்க ஓட்ட போனீங்க? நான் ஓட்டல. பார்க்க போனேன். Okay. How has studying in Australia impacted on your future career prospects? That will only I'll know after finishing my degree. Let's see after next year. Degree முடிச்சத அப்புறம் பார்க்கலாம்ன்றது. இப்ப எப்படி சொல்றது? Okay. Did you explore other cities or states in Australia during your time there? I haven't gone anywhere yet. I have just during my vacations I've come back to India. I haven't gone anywhere. நீங்க இப்போ வந்து ஆஸ்திரேலியால எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போ மெல்பர்ன்ல இருக்கேன் நான். Melbourne. But வேற எங்க போறேன்? Okay. What was the food like and did you discover any new favorites? Food is pretty
It's again multicultural, so there's nothing special. So it's just food from different cultures. I don't think Australian cuisine is there specifically. Yeah. அண்ணா வந்து அங்கே போயும் வந்து பிரியாணி தான் சாப்பிட்டுருந்தாரு. அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வரா மாதிரி இருக்கோம். அது சாப்பிட்டது அப்புறமா தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. How was your experience in Australia changed your perspective on education or life in general? How was it changed? That's a very deep question. அப்படின்னா வேணாமா? சரி, சிம்பிளா சொல்லிடுங்க. சிம்பிளா என்ன சொல்றது? சரி, ஓகே. Changed your perspective in education or life. In education, I don't know how to What advice would you give to someone considering studying in Australia? What advice would I give? Advice illa recommendation. I don't know, just focus on your studies there, I guess, because some people get sidetracked with other things like part-time jobs and all, so probably just focus on your course. Do you have any funny or interesting stories from your time as a student there? Funny or interesting stories? Funny stories, I don't know what funny, but there is a guy who I live with who keeps shouting because we make noise at night. So that's the only thing. It's not really funny, but there's an old man who lives with us and he keeps shouting whenever we move around the house. சவுண்ட் வரதுனால அவர் காலையில் 5 மணிக்கு அவருக்கு வேலைக்கு போனோம். அவர் பக்கத்து வீடு மாதிரி, ஆனால் இப்போ ஒரு வால் வந்து அட்டாச், அதனால நாங்கள் சும்மா நடந்தாலே அவர் கத்துவார் நைட்டில். ஐயோ, இந்த மாதிரி ஆளுங்க 2 கொஸ்டின் கட் பண்ணிட்டோம் 25ல. இல்லை, நான் அது மேக்கப் பண்ண அதுதான் என்ன கேட்குறது. தாத்தா, நீ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு தாத்தா. இங்க வந்து இந்த ஏரியாவை நீங்க பாத்துருப்பீங்க, தாத்தா வீட்டுல ஷூட் பண்ணிருக்கோம். எனக்கு எதுவும் தெரியலையே. எனக்கு அப்ப எஸ்கேப் யாருக்கும் இல்ல இருங்க, நான் யோசிக்கிறேன். அங்க நீங்க பார்ட் டைம் ஜாப்னா இல்ல வேற என்ன ஜாப் கிடைக்கும்? பார்ட் டைம்ல வந்து இப்போ வந்து அண்ணா வந்து ஒரு ரெஸ்டாரன்ட்ல வேலை செய்றேன். வேலை செய்யறது அட்வான்டேஜ் என்னன்னா ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா வேற மாதிரினா வந்து நிறைய பேர் சில பேர் வந்து கிராசரி ஷாப்ஸ்ல வேலை செய்வாங்க, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்வாங்க. சில பேர் வந்து அதுல வேலை செய்யற இடத்த பொறுத்து வேஜ் மாறுங்களா? ஆமா ஆமா. ஓகே. எதுல வந்து மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரியலையே. ஸோ இந்த வேர் ஹவுஸில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் யூஸ்வலி நிறைய வரும். ஏன்னா ஹெவி லிஃப்டிங்லாம் பண்ணுவோம். 35-30+ வரும். இவனுக்கு சூட்டபுளாக என்ன வேலை ஜாப் கிடைக்கும்? இவனுக்கா? பெரிய நாய் அப்ராடுக்கு போனோன்ட்டு அதுக்கு வந்து இப்போ இங்க வச்சு பிளான் பண்ணிருக்கோம். ரெஸ்டாரண்ட் வேலை தான் யூஸ் ஆகும். அப்படியே சாப்பிட்டுருந்தாங்க. போர் அடிச்சுன்னா சாப்பிட்றது அந்த மாதிரி வேணாம். வேற என்ன வேணும்? வேற என்ன மாதிரி வேணும்? கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வேலை. ஆப்வியஸ்லி நிறைய வேகன்சிஸ் இருக்காங்க. சரி, டேட்டா சயின்ஸ்ல அசெட்னா என்ன? டேட்டா சயின்ஸ்ல அசெட்டா? அசெட்டா? ஆனா எங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல வந்து டேட்டா சயின்ஸ்ன்ட்டு அதுல வருது. அசெட்னா என்ன? டேட்டா செட்டா? டேட்டா செட் அசெட்? இல்ல இல்ல இருங்க, வேற क्वेश्चनே கேட்றேன். இருங்க. Can you give some more info? சரி, போய் தொலைங்க. என்ன சொல்றது? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் அண்ணாவை கேட்கணும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கனடா போகலாமா ஆஸ்திரேலியா போகலாமா? அது எப்படி அவருக்கு தெரியும்? ஆஸ்திரேலியாவில் தானே இருக்காரு. சரி, நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது? நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கன்னா வந்து ரோடு சத்தமா வந்து இருக்கும், அங்க வந்து சைலண்டா இருக்கும். ஆமா, அங்க அந்த மாதிரி கேக்குறேன். அங்க வந்து எல்லாமே மூடிடுவாங்க 7 மணிக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம டைம் இருக்குங்களா? சம் ஷாப்ஸ் அப்புறம் மால்ஸ் அதெல்லாம் மூடிடுவாங்க வீக் டேஸ்ல. அப்புறம் வந்து ரோட்ஸ் எல்லாம் குவைட்டா இருக்கும் நைட்ல. அவ்வளோதான், இட்ஸ் வெரி குவைட்.
பாப்புலேஷன் இஸ் வெரி லோ, டிராஃபிக்லாம் இருக்காது, கம்மியாக இருக்கும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் நல்லாயிருக்கும். ஓகே 25 கொஸ்டின்ஸ் நான் அண்ணாவை கேட்க வேண்டியது முடிஞ்சிச்சு. இப்போ அண்ணா என்ன கேட்கணும்? ஹெல்ப்புக்கு வந்து நோட் புக் யூஸ் பண்ணிக்கலாங்களா? நான் மாற்றிடுறேன். நான் மேத்ஸ் போடுறது பதிலாக லாஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். ஜிகே ஐயோ அது இன்னும் மோசமாச்சு. எனக்கு ஜிகே அவ்வளோவா தெரியாதுண்ணா, என் பாவம் என்ன விட்டுருங்கோ. சரி ஓகே, நம்ம 25 கொஸ்டின் கேட்டோம். அண்ணா ரிவெஞ்ச் எடுத்து தான் ஆவாரி. இன்னொன்று வேறு என்னன்னா, நாங்கள் படத்துக்கு வர போகிறோம், அந்த படத்தோட ரிவ்யூவும் வரும். இவரை வச்சு மொத்தம் 3 வீடியோ பிளான் பண்ணிட்டேன் நான். தனியாக 3 வீடியோ என்னன்னா வந்து இந்த ஒரு வீடியோங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து அந்த பிரியாணி சாப்பிட்றது வந்து வீடியோ போடணும், அது தனியாக வீடியோ போடணும். இன்னொன்று வந்து இவருக்கு ஷாப்பிங் போகணுன்ட்டு இருந்துச்சு, அந்த 2 வீடியோ கம்பைன் பண்ணி வந்துட்டுருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டுனே இருக்குனே, என் வாய் வளர் வாய். சரி பரவாயில்ல, தெரிஞ்சு எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ வரும் தான். எனக்கு தெரியும் நல்லா நல்ல ஆன்சராக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாரு கைஸ் ChatGPTல. என்ன நான் கிவ் வித் ஆன்சர்ஸ்ன்னு போட்டாரு, அவருக்கு புரியல. நல்ல கதையா இருக்குது. ரெக்கார்டிங்ல இருக்குதா தாத்தா? அவதான் மொத்தமும் அப்பா ஆயந்தா இருக்குது. செம்ம குவாலிட்டியா இருக்குது. 4Kல எடுத்துன்னு இருக்கேன், அதுவும் 60 FPS, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. சரி ஆன்சர்ஸ் பார்க்கக்கூடாது. சரி எங்கள் தாத்தா வந்து எங்ககிட்ட நேற்று நைட்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார், அது கேட்கலாமாண்ணா? ஈஸ் ஈக்குவல் டு டெத்து. ஈஸ் ஈக்குவல் டு டெத்துன்னாரு. அது எப்படின்றத தாத்தா சொல்லுவார். நீ சொல் தாத்தா, உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க, இதை பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. நீங்கள் வந்து ஆன்சர் தாத்தா சொன்னது அப்புறமா போட்டிங்கன்னா சீட்டிங். நீ சொல் தாத்தா ஆன்சரை. பரவாயில்ல சொல்லு. டெத்துனா என்ன கைஸ்? டெத்துனா என்ன? எண்ட் ஆஃப் லைஃப். எண்ட் ஆஃப் லைஃப் என்ன? இ ஈக்குவல் டு டெத் அப்படின்னு தான் என் தாத்தா சொன்னார். கரெக்டா தாத்தா? ஓகே ஓகே. சரி. What is the largest continent in the world? Asia. Okay. What is the capital of France? France. Rome. No. France. France. Paris. Yes. Which country has the most population in the world? China. Okay. Which planet is known as the red planet? Mars. Name the hardest natural substance on earth. Hardest natural substance. Diamond. Okay. இது 6th வந்த क्वेश्चंस மாதிரியே இருக்குது. கஷ்டமா கேட்டா? ஐயோ வேணாம். Which year did World War II end? ஐயோ எனக்கு ஹிஸ்டரி வராதுண்ணா. சரி ஓகே மாத்திடலாம். ஜியோகிராஃபி சிவிக்ஸ் கேளு, ஹிஸ்டரி சுத்தமா வராது. What is the value of pi? பையா 3.22/7 3.16 14 கரெக்டா? அதான் எங்கேயும் ஆனால் 22/7 கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் Name the painter of Mona Lisa. லியோனார்டோ டா வின்சி. Which empire was ruled by Julius Caesar? ஜூலியஸ் சீசரா? எந்த எம்பையரா? ரோமன் எம்பையர். அப்பா அச்சு விட்டேன் வந்துச்சு. இங்கிலீஷ் புக்கில் வந்து ஒரு தடவை இது ஜூலியஸ் சீசர் பற்றி ஒரு லெசன் வந்துச்சு, அதில் ரோமன் எம்பையர்னு 6th படிச்சது ஏதோ ஞாபகத்துக்கு சொன்னேன். ஓகே. What is the smallest country in the world? கண்ட்ரியா? ஸ்மால்ஸ்டா கான்டினென்ட் கண்ட்ரி வேணா தெரியும். கான்டினென்ட் கண்ட்ரினா உங்கள் ஊர் ஆஸ்திரேலியா. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு ஸ்மாலஸ்டா தெரியல. Vatican City. ஆமாம். What is the capital of Australia?
பாசி Huh? ஒன்றும் தெரியல Canberra. கேன்பெரா ஓகே What is the boiling point of water? 100 டிகிரி செல்சியஸ். இது ரொம்ப ஈஸி. 5th ஸ்டாண்டர்ட் இது கேட்டால் தெரிஞ்சிடும். ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ். What is the square root of 64? 64 square is 64 into 64. Square root. Square root 8. அப்பா. More. சரி ஓகே. என் வாட்சோட சவுண்ட் என்ன பண்ணி இப்போ நான் கேட்டேன். What is the capital of Canada? கேனடாவா? கேனடா ஒரு கேபிட்டலா தெரியல. Okay. Who was the leader of Germany during World War II? ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர். Who discovered America in 1492? அமெரிக்கா தெரியும். யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு தெரியாது. Columbus. கொலம்பஸா? What is the second largest country in the world by area? ஏரியாவா? ஃபர்ஸ்ட் ரஷ்யா, செகண்ட் இந்தியா, சைனாவா? Canada. ஓ சூப்பர். What is the chemical symbol for gold? கோல்டா? Gold. கோல்டா? ஏயு ஆர் லாட்டின் ஆர். What is 50% of 300? 150. How many sides does a hexagon have? 7. 6. 6. 7 வந்து ஆக்டகன். Explain hydrogen bond. That's the last question. ஐயோ நான் வேணாம். நீ தான் சொல்லுங்க. அது வேணாம். இது தெரிஞ்சது வச்சு ஓட்டுறேன். கொஞ்சம் தான் நீ தானே சொல்லி கொடுத்த. ஹைட்ரஜன் பாண்ட்னா என்னன்னா வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து கெமிக்கல் பாண்ட்னா என்னன்னா இப்போ ஒரு தண்ணி எடுத்துக்கலாம். H2O இருக்குது. அதில் வந்து ஹைட்ரஜனோட 2 ஆட்டம்ஸும் ஆக்சிஜனோட ஒரு ஆட்டமும் மிக்ஸ் ஆகுது. அதில் ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் கூட எதுலாம் மிக்ஸ் ஆகுதோ அது ஹைட்ரஜன் பாண்டில் கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ NaClனா சோடியமில் வந்து ஒரு ஆட்டமு, குளோரினில் வந்து ஒரு ஆட்டமு, அப்படி சேர்த்தோம்னா உப்பு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஹைட்ரஜன் வச்சு என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கில் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். எந்த காம்பவுண்ட்ஸோட பண்ண முடியும் ஹைட்ரஜன் பாண்ட்? OKF. KF கேலாம் இருக்கானா? ஆமாம், ஃபாஸ்பரஸ். அப்படியா? ஆமாம். பொட்டாசியம். K வந்து பொட்டாசியம். பட் ஹைட்ரஜன் பாண்ட் பண்ண முடியுமா? எங்கள் புக்கில் கொடுத்துருந்தாங்க. சரி. HO ஹைட்ரஜன் தானே மெயின். OFK அப்புறமா இல்லை ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளோரின் போட்டுருக்கோம். K பற்றி எனக்கு தெரியல. மேபி ஐ டோன்ட். ஓகே. எஸ் டன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதில் நான் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக இருக்கேன், அந்த கெமிக்கல் மார்னிங்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டாக இருக்குதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ். ஓகே பை. டன். தேங்க்யூ. நீங்கள் பாய் சொல்லிடுங்க. பை.